கொரியன் சீஸ் பண்ண தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கட் ஆயிடுச்சு. ஏர் ஃபயரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் மோடு ஆன் பண்ணியாச்சு. ப்ரீ ஹீட் மோடில் இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் விலாக்ஸ். இன்றைக்கி கிச்சனில் நிற்கும் போதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொலாரா ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் ஓவனோட ஹெல்ப்போட நம்ம வந்து தி ஃபேமஸ் கொரியன் சீஸ் பண்ண தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெமிடிஸ் வச்சே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். கொரியன் சீஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பன்னு தேவை. ஸோ பன் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டர் தேவை. ஸோ அமுல்லேருந்து நம்ம பட்டர் வாங்கியிருக்கோம். சால்டட் பட்டராக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஏன்னா சால்ட்டு வேணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்லிக் வந்து ரொம்ப சாப்டாக வேணும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி ரொம்ப சாப் பண்ணி இப்படி வேணும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப் பண்ணியிருக்கோம். பட் இதோட நீங்கள் வந்து சாப் பண்ண முடிஞ்சா சின்னதாக கட் பண்ண முடிஞ்சால் பெட்டராக இருக்கும். ஒரு ஆளெல்லாம் வந்து விலாக் எடுத்துகிட்டு சமைக்கவும் முடியாதனால ஒருத்தவங்க இங்கே வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா, ஹெல்ப் பண்ணலாமா? இன்றைக்கி பர்த்டேக்கு வந்து இப்போ கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணுங்கள். ஒரு கையில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கையிலேயே வந்து நம்ம வந்து விலாகும் பண்ண முடியாதனால அம்மா வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லைன்னா அம்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நம்மளே பண்ணிடலாம். என்னம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன பண்ணனால வந்து நம்ம 4 கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4, 5, 6 கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. உள்ளே வந்து ஸ்டஃப் வைக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக்கோடு சேர்த்து பட்டர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெப்பரும் சேர்த்தா நல்லது. நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுவோம். கார்லிக்கோட பட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து 3 பன் அப்படி தான். நம்ம வந்து 3 பன்னு தான் வச்சுருக்கனால வந்து நம்ம இந்தளவு வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃப் வைக்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து கொரியன் பன் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். நிறையா மெத்தட்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. பட் நாங்கள் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சுதா, எங்கள் அம்மா அண்ட் வந்து பிரவீனோட ஒரு ரெசிபி தான். இதை வந்து நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க வேணாம். உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து மேலே வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொரியன் பன் வந்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். நீ கொரியன் பன் சாப்பிட்ருக்கியாம்மா? சாப்பிட்ருக்கியா? ஓகே. நம்ம ஏர் ஃபயரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் மோடு ஆன் பண்ணியாச்சு. ப்ரீ ஹீட் மோடில் இருக்குது. ப்ரீ ஹீட் ஆனோடனே நம்ம வந்து பண்ண எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த ஏர் ஃபயரோட ரிவ்யூ அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேணும்னா அதை தனியாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பண்ண எடுத்து உள்ளே வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை உள்ள லாஸ்ட் பாட்டமில் வச்சிடணும். ஏதாச்சும் வேஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் வந்துடும். இந்த ட்ரே தான் நம்ம எடுத்துருக்கோம். வைங்க மண் எடுத்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வச்சு உள்ளே வச்சுட்டு உள்ளே வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட 3 பன்னு தான் இருந்த காரணத்தினால வந்து 3 பன்னு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பன்னு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து பண்ண வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால வந்து இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம். அதனால் நாங்களுமே வந்து ஃப்ரெஷர் தான். அதனால் நாங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள நீங்கள் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிக்கிங்கன்னா தப்பாக எடுத்துக்க வேணாம். நாங்கள் அப்பப்போ அப்படி தான் மாற்றி தப்பாக பண்ணி கரெக்ட் பண்ணி கற்றுக்குவோம். செய்ய முடியும். ஆக்சுவலாக இது என்ன மோடில் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல. சாட்ஜிபிட்டியில் தான் அவன் கடைசியாக போய் கேட்டபோது என்ன சொல்லிச்சுன்னா, பேக் மோடில் வச்சுட்டு 160 அது மாதிரி வச்சுட்டு கம்மியான டெம்பரேச்சர் வந்து 160 வந்துடும். டைமிங் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிச்சு. நான் வந்து டைம் வந்து ரொம்பலாம் விட வேணாம், ஏன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து டைம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அது மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேக் மோடில் போட்டு 3 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு உள்ளே பன்னு வச்சாச்சு. உள்ளே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா
நல்லாவே உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் க்ரில்லும் நம்ம செய்யலாம். அதுவும் அதுக்காக தான் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த எப்படி உள்ளே வைக்கிறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கும் போதே வந்து இங்கே எனக்கு ஸ்மெல்லு வந்து சூப்பராக தான் வருது. லைட்டாக மேலே டார்க்காக இருக்குது. அதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலி நம்மளோட சீஸ் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மகிட்ட புதினா கொத்தமல்லி இல்லைன்னா அதையுமே போட்டிருக்கலாம். மேலே வந்து புதினா கொத்தமல்லி வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு அன்பிளான்ட் பிளான்னால வந்து நாங்கள் வந்து அவ்வளோவா பெருசாக யோசிக்கலை. ஃபைனலி கொரியன் சீஸ் பன் நம்ம கையில். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கிறிஸ்பியாக வேணும்னு கேட்டோம். ரொம்ப ஹீட் பண்ணிட்ட போல இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து சரி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. இந்த சேனலாக மேலே அந்த லேயர் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. பட் உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். முழுமுழும் நல்லா இருக்குது. பட் நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணால் மட்டும், மற்றபடி நல்லா தான் இருக்குது. சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சால்ட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலுமே அந்த பன்னில் வந்து அந்த சுகர் இருக்கிறதுனால வந்து அது வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பாஸ் ஆகிட்டோமா அப்படிங்கிறோம்னா பாஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக செகண்ட் பைட் போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பைட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. குறைசலமாக இல்லை. நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை. உண்மையாக நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஹீட் பண்ணலாம். ஃபஸ்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். Sun is falling, speed in the black.